கூட்டணி பேச்சுவார்த்தையை சுமூகமாக முடித்து 21 கட்சிகளுடன் பிரம்மாண்ட கூட்டணி அமைத்தது திமுக. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான பிறகு காரில் ஏறி சென்றபோது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கொடுத்த ரியாக்ஷன். கடும் இழுபறிக்கு பின்னர் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு. மன நிறைவுடன் இருக்கிறோம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மகிழ்ச்சி. காங்கிரஸ் ராஜ்யசபா வேட்பாளர் யார் என்பதை தலைமை அறிவிக்கும் என பேட்டி. 28 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மன நிறைவோடு இருக்கும். ரைட். ராஜ்யசபா தேர்தலில் திமுக சார்பில் திருச்சி சிவா, கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் போட்டி. திமுக தலைமை அறிவிப்பு. மாநிலங்களவை தேர்தலில் அதிமுக வேட்பாளராக தம்பிதுரை மீண்டும் அறிவிப்பு. பாமகவின் அன்புமணிக்கு ஒரு ராஜ்யசபா சீட் ஒதுக்கீடு. திருச்சி ரயில்வே கோட்ட அலுவலக வாயிலில் இருந்த சர்ச்சைக்குரிய இந்து எழுத்துக்கள் அகற்றம். கடும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் பின்வாங்கியது மத்திய அரசு. திமுகவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆம் கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு. நாளை மீண்டும் பேச்சுவார்த்தை நடக்கும் என சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் பேட்டி. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் மிக உறுதியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பயணிக்கிறது. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் நாங்கள் எங்களுக்குரிய எண்ணிக்கையை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் நிலையை சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திக்க இருக்கிறோம். நிறைவாக பேச்சுவார்த்தையில் அந்த இடங்கள் எட்டப்படுகிற பொழுது, எண்ணிக்கை இடங்கள் எட்டப்படுகிற போது உங்களை சந்தித்து நாங்கள் முறைப்படி அறிவிக்கிறோம். அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். மாவட்ட செயலாளர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தல். மாநிலங்களவை எம்பி ஆவதால் பீகார் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்கிறார் நிதிஷ்குமார். நிதிஷ்குமார் ராஜினாமா செய்தவுடன் பாஜகவை சேர்ந்தவர் முதலமைச்சராக பதவியேற்பார் என தகவல். அதிமுகவை வம்பிழுத்தால் விஜய் வாங்கி கட்டிக்கொள்ள நேரிடும். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. வாங்க ஆட்சியில பங்கு தரோம், வாங்க அதிகாரத்துல பங்கு தரோம் வரல. இப்ப ஆட்டை கட்சி மாட்டை கட்சி கட்சியில மனுஷனை கிடைக்கிற கதையா இப்ப எங்க பக்கம் திரும்பிக்கிறாரு. அதனால எங்க பக்கம் திரும்பினா வீணா வாங்கி கட்டிக்கிற ஒரு நிலைமை தான் நிச்சயமா தாவேகாவுக்கும் திரு விஜய்க்கு ஏற்படும். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ரயிலை சுத்தம் செய்யும் பணியின் போது விபரீதம். மின்சாரம் தாக்கி ஒப்பந்த ஊழியர் பரிதாபமாக உயிரிழப்பு. அரக்கோணம் அருகே புதிதாக டாஸ்மாக் கடை அமைக்க கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு. பெண்கள் ஒன்றாக இணைந்து சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. இந்தியாவில் பயிற்சியை முடித்து நாடு திரும்பிய ஈரான் போர்க்கப்பலை இலங்கை அருகே தாக்கி மூழ்கடித்து விட்டோம். டோர்பிடோ நீர்மூழ்கி குண்டு மூலம் தாக்கி அடித்ததாக அமெரிக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. இன்னும் ஒரு வாரத்தில் ஈரானை கட்டுப்படுத்துவோம் என அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட்டர் ஹெட்செட் அறிவிப்பு. எங்கள் தாக்குதலில் ஈரான் சிக்கிவிட்டது, அதை விரைவில் ஈரான் உணரும் எனவும் பேட்டி. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலில் ஈரானில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1000-ஐ தாண்டியது. 5 நாட்களாக நீடிக்கும் போரில் 181 குழந்தைகள் உட்பட 1097 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவில் தகவல் தொடர்பு கோபுரத்தில் சிக்கிய வெப்ப காற்று பலூன்.
900 அடி உயரத்தில் சிக்கி தவித்த 2 பேரை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு வீரர்கள். ஈரானிய தூதரகத்தை இஸ்ரேல் தாக்கினால் உலகெங்கிலும் உள்ள இஸ்ரேலிய தூதரகங்களை குறிவைத்து தாக்குவோம். ஈரானிய ஆயுதப்படையின் செய்தி தொடர்பாளர் பகிரங்க எச்சரிக்கை. ஈரான் மீதான தாக்குதல்கள் மனித குலத்தின் மிகப்பெரிய பேரழிவின் துவக்கம். போர் வேண்டாம் என்பதே ஸ்பெயின் மக்களின் நிலைப்பாடு என பிரதமர் பெட்ரோ சான்செஸ் கருத்து. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்திற்கு முரணானது. போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கனடா பிரதமர் மார்க் கார்னி வலியுறுத்தல். இந்தோனேஷியாவில் கடும் வெள்ளப்பெருக்கில் அழைத்து செல்லப்பட்ட லாரி. மேகவெடிப்பு காரணமாக நீர்பிடிப்பு பகுதியில் பெருக்கெடுத்து ஓடிய வெள்ளம். மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தஞ்சம்.